அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் சிக்கன் கடாய். அதுக்கு முன்னாடி நான் சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். பொய் சொல்லி நம்ம தப்பிக்க நினைக்க வேணாம். உண்மையை சொல்லி அதுக்கு நம்ம மாட்டிக்கலாம். ஏனென்றால் பொய் நம்மளை வாழ விடாது, உண்மை நம்மளை சாக விடாது. ஓகே, நான் இப்போது சமையலுக்கு போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஒன்லி பூண்டு மட்டும் வெட்டி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கேன். பூண்டு மட்டும் தனியாக அரைச்சிருக்கோம், இஞ்சி போடலை. ஒன்லி பூண்டு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இதுக்கு பேர் சிக்கன் கடாய். இது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இது 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் வேகணும். அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 7 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், பச்சை மிளகாய் ஒரு 2 வெட்டி வச்சுருக்கேன். அது போட்டு இதை கொஞ்சம் கிண்டிக்கலாம். இதில் ஜிஞ்சரை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு மட்டும் போதும். இதோட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இதை இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போது நம்மளோட சிக்கன் கடாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே இந்த ஜிஞ்சர் ஜூலியனை போட்டுக்கலாம். அதாவது இஞ்சியை மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் அப்படியே போட்டுக்கலாம். இது மெலிசாக அரிஞ்சு மேலே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கீரை ஒரு கொத்து, அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா, அதையும் வெட்டி இப்படி போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான
சிக்கன் கடாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா, சப்பாத்தி நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. அதனால தான் இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.